ஏசாயா புஸ்தகம் 51:14 வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா புஸ்தகம் 51:14 கொஞ்சம் வேகமா வாசிங்க. ஸ்தோத்திரம். செப்பனியா 3:20. ஆமென். முதல்ல வாசிங்க. ஏசாயா 51:14 வாசிங்க. சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் விடுதலையாவான், அவன் கிடங்கிலே சாவதும் இல்லை, அவனுடைய அப்பம் குறைவதும் இல்லை. செப்பனியா 3:20 வாசிங்க. செப்பனியா 3:20 வாசிங்க. செப்பனியா புஸ்தகம் 3வது அதிகாரத்துல, அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன், அக்காலத்திலே உங்களை சேர்த்து கொள்ளுவேன், உங்கள் கண்கள் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது, உங்க கண் காணும்படி உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது, பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும், கர்த்தர் சொல்றாரு, பூமியில் உள்ள சகல உங்க சொந்த பந்தத்தில் உள்ள குடும்பத்தில் உள்ள உற்றார் உறவினர்கள் விட, உங்க ஊர்ல உள்ளவங்களை விட ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். யார் சொல்றா? கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அப்ப சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் விடுதலை அடைவான். அந்த சிறைப்பட்டவர்களை கர்த்தர் உங்க கண்காண திருப்பும் போது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? தோத்திரம். உங்க எல்லாரை விட என்ன செய்வாராம்? எல்லாரை விட கீர்த்தி புகழ்ச்சி ஆமென் இருக்கும்படி கர்த்தர் செய்வார் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்குன்னு பாய்க்கிறோம். ஓகே, இது வாக்கு தத்துவம். ஆனா இந்த வாக்கு தத்துவத்திலே போயிடக்கூடாது. வாக்கு தத்துவத்தை சொல்ற மாதிரி ஒரு சோசியம் குறி அப்படின்னு பெயரக்கூடாது. வாக்கு தத்துவம் நல்லது, உண்மையானது. ஆனா அந்த வாக்கு தத்துவத்தில் இருக்கிற சத்தியங்களை நாம் என்ன செய்யணும்? தியானிக்கணும். அதை நம்ம செய்யணும். அப்பனா இந்த இடத்துல ஒரு கொஸ்டின் வருது, ஏன் என் வாழ்க்கையில் சிறையிருப்பு? இந்த சிறையிருப்புங்கிறது கடன் ஒரு சிறையிருப்பா இருக்கலாம், இல்ல தொடர் போராட்டமா இருக்கலாம், இல்ல தொடர் நோயா இருக்கலாம், இல்ல ஏதோ தொடர் நஷ்டம் இழப்ப ஏதோ ஒண்ணு சிறையில் இருக்கிறோம். ஒரு சிறையிருப்பு இருக்குது, சோத்திரம். ஆனா வசனம் சொல்லுது, என்ன சொல்லுகிறேன்னா, தீவிரமாய் உன் சிறையிருப்பிலிருந்து நீ விடுதலை ஆவாய். அப்போ கர்த்தர் தீவிரமா சிறையிருப்பிலிருந்து விடுதலை பண்ணி கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக மாத்துக்கிறான்னு பாய்க்கிறோம். தோத்திரம். புரியுதுங்களா? அப்ப அந்த மனுஷன் எதுல சிறைப்பட்டிருக்கானோ அந்த சிறைப்பிலிருந்து அவனை விடுதலை பண்ணி அவனை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் கர்த்தர் மாற்றுகிறார் என்று பாய்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா. ஆமா, சங்கீதம் 105:17 படிச்சு பாருங்க. யோசேப்பு சிறையிருப்புக்காக விற்கப்பட்டானே எழுதப்பட்டிருக்கிறது. 105 பாருங்க. 105. அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார், யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். எவ்வளவு விற்கப்பட்டான்? 20 காசா? 20 காசு யார்கிட்ட? மீதியான்ட்ட வித்தாங்க. மீதியானர் போத்திபார்ட்ட வித்தான். இங்க சொல்லப்பட்டிருக்கிற யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். சிறைச்சாலையில் அவன் துட்டு கூட விலைக்கா வாங்கினாங்க. ஆனா சிறையாக என்ன செஞ்சான்? விற்கப்பட்டான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது 41:14 சொல்லுகிறது. 41:14 ஆதியாகமம் போடுங்க பாருங்க. 41:14 பாருங்க. அந்த இடத்துல அந்த வார்த்தையை பாருங்க. சோத்திரம். ஆதியாகமம் 41. அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான், அவனை தீவிரமாய் சிறைச்சாலையிலிருந்து கொண்டு வந்தார்கள். அல்லேலூயா. அப்ப தீவிரமாய் கொண்டு வந்தார்கள் மாத்திரமல்ல, அவன் சிறைச்சாலையிலிருந்து விடுவிக்கப்பட்டான் மாத்திரமல்ல, பார்வோனுடைய அரண்மனைக்கு அதிபதியா மாறினான், பார்வோனுடைய ஆளுகைக்கு அதிபதியா மாறினான். எகிப்தில் உள்ள எல்லாரும் யாரை பணிந்து வணங்கணும்? யோசேப்பை பணிந்து கொள்ள வேண்டும். அப்ப சிறைச்சாலையில் இருக்கிறது அப்படியே மாறுது பாருங்க. அப்ப கர்த்தர் இன்னைக்கு சாத்தானோ எதுலையோ இன்னைக்கு நம்ம சிறையிருப்புல இருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. ஏதோ ஒரு சிறையிருப்புல இருக்கீங்க. அந்த சிறையிருப்பிலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிக்கிறார். சிறைப்பட்டவர்களை கர்த்தர் சிறையிருப்பிலிருந்து விடுவிப்பார்.
கர்த்தர் விடுவிப்பார். ஆனா விடுவித்தது மட்டுமல்ல, பூமியில் உள்ள சொந்த தோரனை விட, நீ ஊர்ல இருக்கிறவனை விட, எல்லாரை விட உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் கர்த்தர் வைப்பார். மேன்மையா வைப்பார், உயர்த்தி வைப்பார். கர்த்தர் உயர்த்தி வைப்பார். அவர்களை விட அவர்கள் வெட்கப்படுற அளவுக்கு கர்த்தர் ஒன்னு ஆசீர்வதித்து வைத்துவார். ஆமென், அல்லேலூயா. அவன் இருக்கிறது கீழே தான் போவான், நீ மேல வந்துட்டே இருப்பா. அல்லேலூயா. ஓகே, இது ரைட்டு. ஆனா நம்ம ஒரு கேள்வி கேட்கணும், ஏன் என் வாழ்க்கையில் சிறையிருப்பு? ஆமென், அல்லேலூயா. என் வாழ்க்கையில ஏன் சிறையிருப்பு? தாவீதினுடைய வாழ்க்கையில சிறை பட்டு போனது எல்லாம் கர்த்தர் மீட்டு கொடுத்தார், தீவிரமாய் மீட்டான் என்று பார்க்கிறோம். ஏன் என் வாழ்க்கையில் ஒரு சிறையிருப்பு ஏன் இருக்கிறது? என் குடும்பத்தில் ஒரு சிறையிருப்பு ஏன் இருக்கிறது? என் வாழ்க்கை ஒரு சிறைப்பட்ட, அதாவது ஒரு மனுஷன் ஒரு சிறைக்குள் அடைக்கப்பட்டிருந்தா அவனுக்கு சுதந்திரம் இருக்குமா? ஆமா, அவன் சுதந்திர காற்றை என்ன செய்ய முடியாது, சுவாசிக்க முடியாது. அதே போல சுதந்திரம் இல்லாமல் நம்ம இருக்கிறோமே, ஏன் ஒரு கட்டுக்குள் இருக்கிறோமே, ஏன் 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 இந்த சிறையிருப்பு அப்படிங்கிறத நம்ம கேட்கணும், கர்த்தரை கேட்கணும். கர்த்தரை கேட்கும் போது கர்த்தருக்கு பதில் சொல்வார். நீங்க பாருங்க, ஸ்தோத்திரம். 2 ராஜாக்கள் புஸ்தகத்தில் 25வது அதிகாரத்துல 1 முதல் 7 வரை படித்தால், அந்த ராஜா, பிரதானிகள், அந்த பிரபுக்கள் சிறைப்பட்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 2 ராஜாக்கள் 25வது அதிகாரத்துல 21வது வசனத்தை நீங்க படிச்சா, சனங்கள் எல்லாம் பாபிலோனுக்கு சிறையாக போனார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு பார்க்கிறோம். ஆனா இந்த 2 ராஜாக்கள் 25வது அதிகாரத்துல அவர்கள் சிறைப்பட்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறதை தவிர, அந்த சிறை ஏன் அவர்களுக்கு சிறையிருப்பு அப்படிங்கிற காரணம் எங்க சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ஏன் இவர்கள் சிறைப்பட்டார்கள் என்பதை 2 நாளாகமும் புஸ்தகத்துக்கு நீங்க வந்தா அதுல 11 இருந்து 20 வரை ஏன் இவர்கள் சிறைப்பட்டார்கள், கர்த்தர் ஏன் இவர்களை சிறையிருப்புக்கு அனுமதித்தார் என்பதை இந்த 2 நாளாகும் புஸ்தகம் 36வது அதிகாரத்துல 11 இருந்து 20 வரை நமக்கு தெளிவாக அங்கே சொல்லுகிறது என்று பார்க்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, நம்ம வாழ்க்கையில் ஏன் கர்த்தர் சிறையிருப்பை அனுமதிக்கிறார் என்பதை குறித்து தான் நம்ம தியானம் பண்ண போறோம். ஆனால் அந்த சிறையிருப்பிலிருந்து கர்த்தர் நம்மை விடுவிப்பார். இம்மாதம் கர்த்தருடைய வாக்கு, நான் உன்னை நிச்சயமாகவே விடுவிப்பேன், விடுதலை செய்வேன். விடுதலை பெற்றுக்கொள்ளுகிற மாசம், விடுவிக்கப்படுகிற மாசம். நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள், கட்டுகளிலிருந்து விடுவிக்கப்படுவீர்கள். எதிலெல்லாம் விடுவிக்கப்படாமல் இருக்கிறீர்களோ அனைத்திலும் நீங்கள் விடுவிக்கப்பட்டு நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஆமென், அல்லேலூயா. நீங்க பாருங்க, 2 நாளாகமும் 2 நாளாம் 36வது அதிகாரத்துல 20 வரை. ஆனா நீங்க இப்ப வாசிங்க 2 நாளாம் புஸ்தகம் 36வது அதிகாரத்துல 11 இருந்து 13 வரை வாசிங்க, பார்க்கலாம், கேட்கலாமா? சிதேக்கியா இவன் தான் கடைசி ராஜா. சிதேக்கியா ராஜாவாகிற போது, ராஜாவாக போகிறது 21 வயதா இருந்து 11 வருஷம் எருசலேமில் அரசாண்டு தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். நில்லுங்கம்மா, என்ன செஞ்சா, என்ன பண்ணா? நம்ம பிள்ளைகளா இருக்கட்டும், நம்ம பிள்ளை நமக்கு கெட்டது செய்யுது, அநியாயம் செய்யுது, அக்கிரமம் செய்யுது, அதனால பரவாயில்லடா நீ அப்படியே செய்னியா விடுவோம், அப்படித்தானே? கர்த்தரின் பார்வைக்கு என்ன செஞ்சானா? அவர் நல்லவர். இயேசு எப்படிப்பட்டவர்? நல்லவருக்கு இவன் என்ன பண்றான்? தீங்கு செய்யறான், அநியாயம் பண்றான், அக்கிரமம் பண்றான். அடுத்தது பாருங்க, அவன் கர்த்தருடைய வாக்கை உரைத்த எரேமியா என்கிற தீர்க்கதரிசிக்கு முன்பாக தன்னை தாழ்த்தவில்லை. 2வது பெருமை. தாழ்த்தவில்லைன்னா என்னது? தாழ்மைக்கு ஆப்போசிட் என்னது? பெருமை. அப்போ கர்த்தர் அனுப்பின எரேமியா என்னுடைய ஸ்தானாதிபதி, அவன் என் சார்பா நிற்கிறான். அவனுக்கு முன்பாக யாரு தாழ்த்தல? சிதேக்கியா ராஜா என்ன செய்யல? கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்பாக, கர்த்தருக்கு முன்பாக
அவன் தன்னை என்ன செய்யல, தாழ்த்தவில்லை. தாழ்த்தல. அடுத்தது தேவன் மேல் தன்னை ஆணையிட்டு கொண்ட ம், நேபுகாத்நேச்சர் என்னும் ராஜாவுக்கு விரோதமாய் ம். கலகம் பண்ணி என்ன பண்ணா? கலகம் கலகம். கலக ஆவி. என்ன ஆவி இது? நல்ல ஆவியா? கலகம் பண்றது. ஒவ்வொரு இடத்துல கலக ஆவி, கலகம் பண்றது. அது நல்ல ஆவி கிடையாது, கெட்ட ஆவி. இந்த கெட்ட ஆவி அவனுக்குள்ள வந்து என்ன பண்றான்னா கலகம் பண்றான். கலக ஆவி உள்ளவனா இருக்கிறான். ஸ்தோத்திரம். அடுத்தது கலகம் பண்ணி ம், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திரும்பாதபடிக்கு ம், தன் கழுத்தை அழுத்தமாக்கி ம். தன் இருதயத்தை கடினப்படுத்தினான். பாருங்க, தன் கழுத்தை என்ன செய்யறான்? கழுத்து பணியக்கூடாது. இருதயம் என்னதாகி போச்சுது? கடினப்பட்டு போச்சு. தன் இருதயத்தை என்ன செஞ்சானா? கடினப்படுத்தினான். இவனை ராஜா வச்சது யாரு? ராஜாவுக்குரிய அபிஷேகத்தை கொடுத்தது யாரு? அது இஸ்ரவேலின் தேசம், இஸ்ரவேலின் சொந்த ஜனம், இஸ்ரவேலின் ராஜா. அவனுக்கு தேவன் யாரு? சிதைக்கியா ராஜாவுக்கு தேவன் யாரு? சொல்ல மாட்டீங்க. சிதைக்கியா ராஜாவுக்கு தேவன் யார்? கர்த்தர் தானே. அப்ப அந்த கர்த்தருக்கு விரோதமா என்ன பண்ணினான் அப்படின்ட்டு எழுதப்பட்டிருக்குன்னு பாருங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இதை நம்ம கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதை என்ன செய்யணும்? கவனம். அப்ப இவ்வளவு பயங்கரமான காரியத்தை செய்து கொண்டு இருக்கும் பொழுதுதான் நீங்க 2 நாளாகமம் 36வது அதிகாரத்துல அதே 15ஆம் வசனம் 16வது வசனத்துல கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரன் அனுப்புறார் பாருங்க. வாசிங்க பார்க்கலாம். அத ஆசாரியர் பிரதானமானவர்கள் யாவரும் ஜனங்களும் கூடி புறஜாதிகளுடைய சகல அருவருப்புகளின்படியும் மிகவும் துரோகம் பண்ணி கர்த்தர் எருசலேமை பரிசுத்தம் பண்ண அவருடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்தினார்கள். அவர்களுடைய 2 நாளாக 36 15ஆம் வசனம். அவர்களுடைய பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர், அவர்களுடைய பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் தமது ஜனத்தையும் தமது வாசஸ்தலத்தையும் காப்பதற்கான இரக்கமுள்ளவராய் இருந்தபடியால் அவர்களிடத்திற்கு தம்முடைய ஸ்நானாதிபதிகளை ஏற்கனவே அனுப்பினார். என்ன அனுப்பினாரு? எதன் நிமித்தம் அனுப்பினார் சொல்லப்பட்டிருக்கிறது? இரக்கமுள்ளவராய் இருந்ததுனால ஒருவேளை ஆளை அனுப்பி என்ன செய்வோம்? சிறையிருப்புக்கு போகாம தப்பித்து கொள்ளும்படி கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரனை தீர்க்கதரிசி என்ன செய்றாரு? அனுப்பினார். ஆனாலும் அவர்கள் தேவனுடைய ஸ்நானாதிபதியை பரியாசம் பண்ணி அவருடைய வார்த்தைகளை அசட்டை செய்து அவருடைய தீர்க்கதரிசிகளை நிந்தித்தபடியால் கர்த்தருடைய உக்கிரகம் அவருடைய ஜனத்தின் மேல் மூண்டது. பாருங்க, கர்த்தருடைய உக்கிரகம் அவருடைய ஜனத்தின் மேல் மூண்டது. சகாயம் இல்லாமல் போயிற்று. உதவி இல்லாம போச்சு. அவனுக்கும் அவனுடைய ஜனத்துக்கும் உதவி செய்ய ஒருத்தர் இல்லாம போச்சு. ஒன்னே ஒன்று சொல்றேன், கர்த்தரிடத்தில் நமக்கு உதவி ஒத்தாசை இல்லைன்னா ஒருவரும் நமக்கு உதவி செய்ய முன் வர மாட்டார்கள். நெகேமியா 9:26 அந்த வசனத்தை வாசிங்க. ஆமா, தானியேல் 9வது அதிகாரத்தில் 5, 6, 9 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா நெகேமியா 9:26 வாசிங்க. நெகேமியா புஸ்தகம் 9:26. சோத்திரம். நெகேமியா புஸ்தகம் 9வது அதிகாரத்தில் 26. ஆனாலும் அவர்கள் கீழ்ப்படியாதவர்களாகி உமக்கு விரோதமாய் என்ன பண்ணார்கள்? கலகம் பண்ணி உம்முடைய நியாய பிரமாணத்தை தங்களுக்கு புறம்பே எரிந்துவிட்டு தங்களை உம்மிடத்தில் திருப்பும்படி, பாருங்க, கர்த்தரிடத்தில் திருப்பும்படி அவர்களை திட சாட்சியாய் கடிந்து கொண்ட உம்முடைய தீர்க்கதரிசிகளை கொன்று போட்டு, பாருங்க, உம்முடைய தீர்க்கதரிசிகளை கொன்று போட்டு கோபம் மூட்டுகிற பெரிய அக்கிரமங்களை செய்தார்கள். என்ன அக்கிரமங்களை செய்தார்களாம்? பெரிய அக்கிரமங்கள், அநியாயங்களை, மீறுதல்களை என்ன செய்தார்கள். அது கீழே வசனத்தை பார்த்து இதை நேரம் இல்லாம அது கீழே வசனத்தெல்லாம் வீட்டுல போய் படிச்சு பாருங்க. 31 வரை கர்த்தர் அந்த கோபம், பெரிய அக்கிரமம் அவர்களை சிறையிருப்புக்கு அனுப்பினார். ஆமென். அவர்களை நெருக்குகிற அவர்கள் சத்துரு கையில் அவர்களை ஒப்பு கொடுத்தார். அவர்களை நெருக்கின சத்துரு கையில். அப்போ என்ன? அப்ப எதுக்கு? அப்ப கர்த்தருக்கு விரோதமா
கர்த்தருடைய ஊழியத்துக்கு விரோதமாய், ஊழியக்காரங்களுக்கு விரோதமாய் அவர்கள் எழும்பினபடியினால் கர்த்தர் பார்த்தார், சத்துரு கையில ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க 2 நாள் 36, 17 20 வரை படிச்சு பார்த்தா அவங்க பாபிலோனுக்கு சிறையாக அனுப்பப்பட்டதை அந்த 17 20 வரை அங்கே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் இந்த 2 நாளுக்கு 36வது அதிகாரத்தை ஆவியானவர் எழுதி வச்சிருக்காருன்னா, 2 ராஜாக்கள் 25வது அதிகாரத்தில் அது காரணம் சொல்லப்படலை. ஆனா அதுக்கு காரணம் 2 நாளாகும் 36ல இருந்து சொல்லப்பட்டிருக்கிறது பார்க்கிறோம். அப்போ 36வது அதிகாரத்துல காரணம் சொல்லப்பட்டு அதற்கு பிற்பாடுதான் அவர்களை எங்க அனுப்பினாரு. சரி, 17 இருந்து 20 வரை படிங்க பார்க்கலாம். ஏன்னா நீங்க வீட்டுல போய் படிக்க மாட்டீங்க. அவர் அவர்கள் மேல் கல்தேயரின் ராஜாவை வர பண்ணினார். அவன் அவர்கள் வாலிபரே அவர்களுடைய பரிசுத்தமான ஆலயத்திலே பட்டயத்தினால் கொன்று வாலிபரையும் கன்னியாசுகளையும் முதியோரையும் விருதாப்பியரையும் தப்ப விடவில்லை. எல்லோரையும் தேவன் அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். சரி, போதும். அப்ப பாருங்க, இப்ப இங்க வந்துருங்க. இப்ப கீழே அத சிறைச்சாலைக்கு ஒப்பு கொடுக்காம 2 நாள் 36:12 என்ன சொல்லப்பட்டுச்சு அப்படின்னா, நல்லா கவனிங்க. அவன் கர்த்தருடைய பார்வைக்கு என்ன செஞ்சான்? பொல்லாப்பானதை செஞ்சான். புரியுதுங்களா? 2வது என்ன பண்ணா? கர்த்தர் அனுப்பின தீர்க்க தரிசிகளை என்ன செய்யல, அவன் தாழ்த்தல, பெருமை. அதுக்கப்புறம் கர்த்தருக்கு திரும்பாதபடி தன் கழுத்தை பணிந்து கொள்ளாம என்ன செஞ்சான்? கழுத்தை எப்படி கடினப்படுத்தினான், இருதயத்தை கடினப்படுத்தினான். அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி அது சொல்லப்படும். ஆகவே இவைகள் நிமித்தம் கர்த்தர் என்ன செஞ்சாராம்? சத்துருக்களிடத்தில் ஒப்பு கொடுத்தார் என்று அங்கே எழுதப்பட்டு இருக்குன்னு பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க நியாயாதிபதி புஸ்தகத்துல இந்த காரியம் தெளிவா எழுதப்பட்டிருக்கிறது. நீங்க நியாயாதிபதி புஸ்தகத்துல 2வது அதிகாரத்துல 7 முதல் 14 வரை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, இது அவ்வளவு வாசித்தா தான் உங்களுக்கு புரியும். ஆமா, சோத்திரம். ஏன் கர்த்தர் ஒப்பு கொடுத்தார் என்பதற்கு இன்னும் இந்த விளக்கம் மிகவும் நமக்கு அது அதிகமா இருக்கும். நியாயாதிபதி புஸ்தகத்தை எல்லாரும் 2வது அதிகாரத்தை எடுத்துக்காங்க. 7 முதல் நம்ம 14 வரை நம்ம வாசிக்க கேட்கலாமா? ஸ்தோத்திரம். யோசுவாவின் சகல நாட்களிலும் பாருங்க, யோசுவாவின் சகல நாட்களிலும் கர்த்தர் இஸ்ரவேலுக்காக செய்த அவருடைய பெரிய கிரியைகள் எல்லாம் கண்டவர்களும் யோசுவாவுக்கு பின் உயிரோடு இருந்தவருமாகிய மூப்பரின் சகல நாட்களிலும், யோசுவாவுக்கு பின்னால மூப்பர்கள் அவங்க உயிரோடு இருந்த சகல நாட்களிலும் ஜனங்கள் கர்த்தரை சேவித்தார்கள். ஜனங்கள் கர்த்தரை சேவித்தார்கள். யாரை சேவித்தார்கள்? கர்த்தரை சேவித்தார்கள். இப்ப முதல்ல யாருக்கு தலைமையில சேவிக்காங்க? யோசுவாவின் தலைமையில. அடுத்தல யார் எழும்புறா? மூப்பர்கள் எழும்புறாங்க. மூப்பர் தலைமையில என்ன செய்யறாங்க? ஜனங்கள் கர்த்தர் என்ன செய்யறாங்க? சேவிக்கிறாங்களோ, ஆராதிக்கிறாங்க, துதிக்கிறாங்க, எல்லாம் பண்றாங்க. தொடர்ந்து நூனியின் குமாரனாகிய யோசுவா என்னும் கர்த்தரின் ஊழியக்காரன் 110 வயதுள்ளவனாய் மரணம் அடைந்தான். அவனை எப்ராயின் மலை தேசத்துள்ள காயாஸ் மலைக்கு வடக்கே இருக்கிற அவனுடைய சுதந்திரத்தின் எல்லையாகிய திம்னாத் தேரேசிலே அடக்கம் பண்ணினார்கள். அக்காலத்தில் இருந்த அந்த சந்ததியார் எல்லோரும் தங்கள் பிதாக்களுடன் சேர்க்கப்பட்ட பின்பு கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்காக செய்த கிரியையையும் அறியாத வேறொரு சந்ததி அவர்களுக்கு பின் எழும்பிற்று. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து பாகால்களை சேவித்து தங்கள் பிதாக்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின அவர்களுடைய தேவனாகிய கர்த்தரை விட்டு தங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுடைய தேவர்களாகிய அந்நிய தேவர்களை பின்பற்றி போய் அவர்களை பணிந்து கொண்டு கர்த்தருக்கு கோபம் ஊட்டினார்கள். அவர்கள் கர்த்தரை விட்டு பாகாலையும் அஸ்தரோத்தையும் சேவித்தார்கள். அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேல் மேல் கோபம் உண்டவராய் அவர்கள் அப்புறம் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்க கூடாதபடி கொள்ளைக்காரர் கையில் அவர்களை ஒப்பு கொடுத்து அவர்களை சுற்றிலும் இருக்கிற அவர்கள் பகைஞனின் கையிலே விற்று போட்டார். அவருடைய சுற்றிலும் இருக்கிற விரோதிகள், அவர்களை விரோதித்த பகைத்த பகைஞன் கைகளிலே, சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, சொல்ல முடியும்,
விற்று போட்டார். விற்று போட்டார். கர்த்தர் சொல்லிய இல்லைங்க, என்ன செஞ்சார்? வித்து போட்டார். வித்து போட்டார். அல்லேலூயா. யாரை வித்து போட்டார்? கர்த்தர் யாரை வித்து போட்டார்? இஸ்ரவேல் ஜனங்கள். யார்கிட்ட வித்து போட்டார்? சத்துருக்கள்கிட்ட வித்து போட்டார். அடுத்த வசனம் சொல்லுது, புரியுதுங்களா? யார்கிட்ட வித்து போட்டார்? சத்துருக்கள்கிட்ட. நீங்க நல்லா கவனிங்க, இங்க ஒரு காரியத்தை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க பாருங்க, யோசுவாவின் காலத்துல அவங்க கர்த்தரை பணிந்தார்கள், ஆராதித்தார்கள், கரெக்டா இருந்தாங்க. அவனுக்கு பிற்பாடு மூப்பர்கள் எழும்பினாங்க. அவங்க காலத்திலையும் மூப்பர்கள் என்ன செஞ்சாங்கன்னா அவங்க கர்த்தரையே ஆராதித்தார்கள். இப்போ மூப்பர் காலத்துக்கு பிற்பாடு ஒரு நல்ல தலைவர் எழும்பாததினால், அதுல சொல்லப்பட்டிருக்க 10வது வசனத்தை வாசிங்க. அது நீங்க வீட்டுல மீதி உள்ள வசனம். காலத்தில் இருந்த அந்த சந்ததியார் எல்லோரும் தங்கள் பிதாக்களுடன் சேர்க்கப்பட்ட பின்பு, பாருங்க, அந்த பாருங்க, அக்காலத்தில் இருந்த சந்ததியார் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடன் சேர்க்கப்பட்ட பின்பு. இல்லைங்க, இது எந்த சந்ததியாரு? யோசுவா. இல்ல, மூப்பர் காலத்தில் இருந்த சந்ததியார்கள். அந்த வசனத்தை நல்லா கவனிங்க. யோசுவா போயிட்டாரு. யோசுவா அப்படின்னா மூப்பர் எழும்புறாங்க. இந்த மூப்பர் காலத்தில் இருந்த சந்ததியாரும் பிதாக்களும் என்ன செஞ்சாங்க? சேர்க்கப்பட்ட பின்பு கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்கு செய்த கிரிகளையும் அறியாத வேறொரு சந்ததி அவர்களுக்கு பின்பு, யாரு? பிதாக்களுக்கு பின்பு எழும்பிற்று. இவங்க என்ன பண்ணிட்டாங்க? இவங்க கர்த்தர் அறியல. இவங்க என்ன செய்யல? அப்ப இந்த இடத்துல கர்த்தரை அறியாம போனதுக்கு முதல் காரணம் யோசுவா, மூப்பர்கள், அடுத்தால ஒரு நல்ல தலைவர் அங்க எழும்பாததினால். ஆமென், அல்லேலூயா. நல்ல தலைவர் அங்க எழும்பாதனால், அந்த தலைமை எழும்பியிருந்தானே கர்த்தரை செவிக்க வேண்டும், கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும், கர்த்தரை தவிர வேற எவரையும் ஆராதிக்க கொண்டு அவர் எச்சரித்து அவங்கள கர்த்தருக்கு ஆராதிக்க வைத்திருப்பான். ஆனா ஒரு நல்ல தலைமை அங்க இல்லாதபடினால் அவர்கள் கர்த்தரையும் கர்த்தருடைய செய்த நன்மையும் கிரியைகளையும் என்ன பண்ணிட்டாங்க? மறந்துட்டாங்க. கர்த்தரை அறியாத ஒரு சந்ததி என்ன செஞ்சது? எழும்பி என்ன பண்ணிச்சுன்னா, கானானை சுற்றில் இருக்கிற விக்கிரக ஆராதனை செய்தார்கள். அவங்களுடைய பழக்க வழக்கன்படி என்ன செஞ்சாங்க? அவங்களுடைய பாவ காரியத்து தங்களை வித்து போட்டார்கள். அப்படிதான் சொல்லுவோம். பாவத்துக்கு வித்து போட்டார்கள். பாவத்துக்கு வித்து போட்டாருன்னு பாய்க்கிறோம். அதுல கர்த்தர் இவங்களும் வித்து போட்டாரு, இவங்க பாவத்துக்கு வித்து போட்டாங்கன்னு பாய்க்கிறோம். ஸ்தோத்திரம். இதுல 2 பேருடைய காரியம் இருக்கிறது. நம்ம காலத்துல ஒரு சந்ததி அடுத்த சந்ததி கர்த்தரை விட்டு தூரம் போறதற்கு 1 சர்ச்சு போதகர், 2வது பெற்றோர்கள். இந்த 2 பேரும் சரி இல்லைன்னா அந்த சந்ததி கர்த்தரை அறியாம வேறொரு ஒண்ணுக்கு போயிடும். முதல்ல பெற்றோர் தான் சொல்லும். பெற்றோர்கள் என்ன செய்யணும்? அவங்க ஒழுங்கா ஜெபம் பண்ணணும், பைபிள் படிக்கணும், ஆலயத்து போகணும், ஆராதனை செய்யணும். பிள்ளைகளும் என்ன செய்யணும்? அந்த வழியில நடத்தணும். இந்த நாட்கள்ல பெரிய ஒரு சாபக்கேடு என்ன அப்படின்னா, அதே போல நல்ல நற்போதகத்தை சொல்லுகிற சபைக்கு போய் போகணும். சத்தியத்தை சொல்லுகிற வசனத்தை வசனமா சொல்லுகிற சபையை பார்த்து போகணும். சும்மா பேரளவுல போயிட்டு வந்தேன்னா புரோஜனம் இல்லை. உன்னை சத்துரு கையில ஒப்படைச்சிருவார். இந்த உலகத்திலையும் நல்லா இருக்கலாம், நீ பரலோகம் வர முடியாது. ஆனா அந்த பேரண்ட்ஸ் என்ன சொன்னா, பிள்ளையாண்டா நடத்த வேண்டிய வழியிலே நடத்து, முதிர் வயது வரைக்கும் என்ன செய்ய மாட்டான்? விட மாட்டான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பெற்றோர்கள் முதல்ல பிள்ளைகளை சரி பண்ணணும். பெற்றோர்கள், இந்த கால பெற்றோர்கள் எப்படி இருக்காங்க தெரியுமா? எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காங்க தெரியுமா? ஸ்தோத்திரம். அந்த காலத்து பெற்றோர்கள்லாம் அண்ணால் பிள்ளை பால் மறந்த உடனே அவ பிள்ளை கொண்டு எங்க கொண்டு விட்டா? எங்க கொண்டு விட்டா? இன்னைக்கு பால் மறக்கும் முன்னே இன்னைக்கு எங்க கொண்டு விடுறாங்க? பால்வாடி. அடுத்தது ப்ரீ கேச்சி, அப்புறம் என்ன கேச்சிலாம் சொல்றாங்க. எங்க கொண்டு விடுறாங்க? ஒரே பிள்ளைகளை பேரண்ட்ஸு கர்த்தர்கள் நடத்தணும். ஒரே படி படி படி. படிக்கிறதுக்கு நான் எதிராளி இல்லை, அவன் படிக்கணும். அவன் படிச்சு முடிச்சு நல்ல வேலை வரணும். படிப்பும் வேலையும் பதவியும் நிரந்தரம் அல்ல. ஆனா
அவன் படிக்க கூடாதுன்னு சொல்ல. ஆனா பெரும்பாலான பெற்றோர்கள் படி 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 படி, பைபிள் படிக்காதான், சர்ச்சுக்கு வராதா, நடத்துறது இல்ல. பேரண்ட்ஸ் மேல கர்த்தர் குற்றச்சாட்டை வைக்கிறாரு. அந்த பிள்ளைகளை செபிக்க வைக்கிறது இல்ல, அந்த பிள்ளைகளை வேதம் வாசிக்க வைக்கிறது இல்ல, அந்த பிள்ளைய ஊழியத்தில் ஈடு வைக்க வைக்கல, அந்த பிள்ளைய சபைக்கு கூட்டு வர்றது இல்ல, அந்த பிள்ளைக்கு காணிக்கப்பட தசமம் கொடுக்க சொல்லி கொடுக்கறது கிடையாது. படி படி, நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு வந்துருவான், வேலை 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 வேலை. அப்ப அந்த பிள்ளை கர்த்தரை அறியாத பேலியாளின் பிள்ளையா மாறி. அதே போல நல்ல ஒரு சபைக்கு போகணும், நல்ல சபையை பார்த்து போகணும். இதில் நல்ல சபை கெட்ட சபையா? வசனம் சொல்ற வசனத்தை வசனமா சொல்ற நல்ல சபை, வசனத்துக்கு பேரளவுல சொல்ற கெட்ட சபைன்னு சொல்ற. ஏன்னா ரகசிய வருகையில என்ன செய்யறது, சபை கைவிடப்படுகிறன்னு பாய்க்கிறோம். எல்லா சபையும் எடுத்துக்கொள்ளப்படாது, தோத்திரம். அப்ப இதுல நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால், இன்னைக்கு அப்படிதான் இருக்குன்னு பாய்க்க. அப்ப அவன் என்ன சொல்றான், பேரண்ட்ஸ் என்ன சொல்றான், படிக்கணும் நல்லா படிக்கணும், நல்ல சம்பளம் எல்லாம், அப்படியே போயிடுறான். பிள்ளைங்க அப்படியே போயிருந்து பாய்க்கிறோம். அப்ப கர்த்தரை அறியாத ஜனமா போயிடுறது. பாருங்க, நல்லா கவனிங்க. அன்னாள் பால் மறந்த உடனே பிள்ளை கொண்டு எங்க கொண்டு விட்டா, ஆலயத்துல. அந்த பிள்ளை எங்க வளர்ந்துச்சுது, ஆலயத்துல வளர்ந்துச்சுது. ஆனா அதே சர்ச்சில் இருக்கிற 7 பிள்ளைகள் எப்படி வளர்ந்தாருன்னு சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரை அறியாத பேலியாளின் பிள்ளையாய் வளர்ந்தது. அல்லேலூயா. ஆசாரிப்பு கூடாரத்துக்கு முன்பாகவே பெண்கள் மத்தியில பாவத்தை செய்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் பார்த்தார், ஏலியின் பிள்ளையை கொலை செய்ய கர்த்தர் தீர்மானித்தார். கொலை செய்தார். அதை பார்த்த ஏலி தலை முறிஞ்சு செத்தான், பிள்ளைய சரியா வளர்க்காதனால. ஆமே, தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளை தன் தகப்பனுக்கு தாய்க்கும் வெக்கத்தை உண்டு பண்ணும். தலை குனியணும், நீ தலை குனியணும், இல்லைன்னா தலை முறியணும். 2ல ஒண்ணு வாழ்க்கை நடக்கும். பிள்ளைய சரியானபடி நீ கர்த்தர்கள் நடத்தாட்டா, அதே போல சபைக்கு வந்து அந்த உபதேசத்தை அவன் கேட்கணும். சிறுவர் ஊழியம், சிய ஊழியம் இதெல்லாம் வரணும். அவன் சிறுவர் ஊழியத்துல வசனத்தை சொல்லி கொடுக்கும், சியலும் சொல்லி கொடுக்குறோம். அப்புறம் அவன் சபைக்கு வருவான், உள்ள வருவான், நற்போதகத்தை கொடுக்கணும். போதகர் என்ன சொல்ல பூசக்கூடாது, பிள்ளைக்கு வசனத்தை என்ன செய்யணும், ஞானமாகிய வசன பால அவனுக்கு கொடுக்கணும். அது போதகருடைய வேலை. பெற்றோரே சர்ச்சுக்கு வர்றது கிடையாது. கிறிஸ்துமஸ் நியூ இயர் எல்லாம் மாசத்துக்கு ஒரு முறை. சபிக்கப்பட்ட பெற்றோர்கள் இவர்கள். கிறிஸ்துமஸுக்கு நியூ இயருக்கு நீ வாந்தியானா நீ நல்ல பெற்றோர்கள் கிடையாது. எப்போ வரணும், அவர் சமூகத்தை அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். கிறிஸ்துமஸுக்கு மட்டும், நியூ இயருக்கு மட்டும், கல்லறைக்கு மட்டும், கல்யாணத்துக்கு மட்டும் தேடுகிற கிறிஸ்தவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. அப்ப நல்ல போதகத்தை கொடுக்கிற அவன் வளரணும். என்ன செஞ்சிடணும் அவன். நான் என்ன சொல்றேன், 20 வயசு ஆனதுக்கு அப்புறம் நான் பால் கேட்கறானா, அவன் வளர்ந்துருக்கானா? அவன் என்ன குடிக்கணும், பிரியாணி ஜீர்ணி, பால் தான் குடிக்கிறவனா இருந்தா பிரியாணி ஜீர்ணிக்கல. அப்ப என்னத்தை வளர்ந்துருக்கிறான், வளரணும். என்ன செய்யணும், வளரணும், ஆவில வளரணும். பாருங்க, சாமுவேல் கர்த்தருடைய ஆலயத்துல வசனத்துல வளர்ந்தான். ஆனா ஏலி பிள்ளை இயேசுவை அறியாம உலகத்துக்காக வளர்ந்தது, செத்தது. இது இஸ்ரவேலிலே ராஜாக்களை ஏற்படுத்துகிற அளவுக்கு சாமுவேலை கர்த்தர் உயர்த்தினார். கைகளை ஊத்துற அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வைராக்கியமா நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன். அல்லேலூயா. எங்க பிள்ளைகளும் நல்ல கர்த்தர் படிக்க வச்சார். நான் ஒருபோதும் நான் படின்னு சொல்லவே மாட்டேன். நான் நீ ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல, பைபிள் வாசிக்காம இருந்தேன்னா சாபம், செபிக்காம இருந்தா உனக்கு சாபம். அப்படிதான் என் பிள்ளைகளை சொல்லி வளர்த்தேன். ஆனா அந்த பிள்ளைங்க அந்த வழியில வந்ததுனால எங்க பிள்ளைங்க ஒரு அரியர் கூட வைக்கல. கர்த்தர் எல்லாத்திலையும் ஓ கிரேட் எடுக்க தான் கர்த்தர் உதவி செஞ்சார். ஆனா இங்க கர்த்தருடைய கிருபையை சொல்றேன், உலகத்திலும் பிள்ளைய மேன்மையா வச்சிருக்காரு. என் பிள்ளை கர்த்தர் ஊழியத்திலும் கர்த்தர் மேன்மையா தான் வச்சிருக்கிறார். ஆனா சில பெற்றோர்கள் என்ன செய்யறாங்க, பிறந்த உடனே எங்க கொண்டு விட்டுறாங்க, பால்வாடி பிரிகேச்சின். அந்த பிள்ளை எங்க போயிடும், அது உலகத்துக்கு உலகம் போய் எப்படி போயிடும்.
அப்ப கர்த்தர் உன்கிட்ட கேட்பாரா கேட்க மாட்டாரா? உன்னை நம்பி தானே கொடுத்தார். ஆமே. இப்ப இங்க வாங்க. அப்ப யோசுவாவின் காலத்துல என்ன செஞ்சாங்க? கர்த்தர் என்ன செஞ்சாங்க? அதுக்கப்புறம் மூப்பர் காலத்திலும், அதுக்கப்புறம் அந்த பிதாக்கள், இந்த மூப்பர் காலத்துல அந்த பிதாக்கள் மரித்த உடனேயே அடுத்த நடத்திப்புக்கும் யாரும் இல்லாதனால கர்த்தர் அறியாத ஒரு சந்ததி வந்து எங்க போயிட்டாங்க? போயிட்டாங்க. அப்ப போயிட்டு அவங்க என்ன பாவத்துக்கு வித்து போட்டதுனால கர்த்தர் சத்துருக்கிட்ட ஒப்பு கொடுத்தார், சிறையாக ஒப்பு கொடுத்தார். கைகள் ஒருத்தர் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப சிறையிருப்பு ஏன் தெரியுமா? பிள்ளை ஏன் சிறையிருப்பு? குடும்பத்துல ஏன் சிறையிருப்பு? ஏன் சிறையிருப்பு? ஆனாலும் இரக்கமுள்ள தேவன் அந்த சிறையிருப்புல இருந்து நான் விடுவிப்பேன். அந்த சிறையிருப்பு துக்கமா இருந்தா சந்தோஷமா மாறும். அது ஆமென், இகழ்ச்சியா இருந்தா புகழ்ச்சியா மாறும் என்று கர்த்தர் கொடுக்கிறார். உன் மேல வச்ச ஒரு இரக்கம் கர்த்தர் வச்சதுனால கர்த்தரை திருப்புகிறார் என்று பார்க்கிறோம். காரணம், பிள்ளைகளை இஸ்ரவேலர்கள் பிள்ளை பிறந்த உடனே என்ன சொல்லுவாங்க தெரியுமா? தலைகீழ பிடிச்சுக்கிட்டு யெகோவாதான் உன் தேவன், யெகோவாதான் உன் தெய்வம், யெகோவாதான் உன் தெய்வம் அப்படி சொல்லி பிள்ளைகளை வளர்ப்பார்களா? இன்னைக்கு பிள்ளை பிறந்த உடனே என்ன செய்யணும் தெரியுமா? டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும். காணுகிறத அழியும். அழிஞ்சு போற படிப்பு, அழிஞ்சு போற சம்பளம், அழிஞ்சு போற காரியத்துக்கு. அதுக்காக நான் வேண்டான்னு சொல்லலை. ஆனா அந்த காரியத்தை நான் வேண்டான்னு நான் சொல்லலை. அது மட்டும் எடுக்காதீங்க. முதலாவது கர்த்தரை தேடுங்க, பின்பு எல்லாம் கர்த்தரால் நமக்கு கிடைக்கும். கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்கும், கிடைக்கும். எல்லாம் படிக்கணும். எந்த பெற்றோர்களால பிள்ளைகளை தினமும் என்ன செய்யணும்? வேதம் வாசிக்கணும், பைபிள் படிக்கணும், குடும்பமா உட்கார்ந்து பைபிளை வச்சு தியானம் பண்ணணும். ஒரு அதிகாரத்தை எடுத்து தாய் தகப்பன் பிள்ளைகள் சேர்ந்து என்ன செய்யணும்? இந்த அதிகாரத்தில் என்ன போட்டிருக்கு வாசி, அது என்ன சொல்லுதுன்னு தியானம் பண்ணணும். படிக்காதே, பைபிள் படிக்க, படி படி, நாளைக்கு எக்ஸாம் படி. நீ ஏன் நாசமாக்குற பிள்ளைய? நாளைக்கு எக்ஸாம் சொல்லணும். நீ சோம் பண்ணு. குதிரையோ இத்தனை நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ யாரால வர்றோம்? படிப்பால வர்றோம். நான் படிச்சேன் அதனால வர்றோம், நான் எழுதின அதனால வர்றோம். நீ படிச்சு எழுது. ஒரு ஒரு உன் பேப்பர் உதவாகட்ட படுத்த நான் பீஸ் பீஸ் ஆக்கி போட்டு போயிருவோம். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பிள்ளைகள் ரொம்ப முக்கியங்க. பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் தாய் தகப்பன் கண்காணிக்கணும். அவங்க செபிக்காங்களா, பைபிள் படிக்காங்களா, அவங்க சர்ச்சுக்கு போறாங்களா? இவங்களே போறதில்லை, அப்புறம் எதுக்கு பிள்ளைகள் அவங்க படிப்பாங்க? தோத்திரம். நம்ம எவ்வளவு அக்கறையா கேட்கும், படிச்சியா படிச்சியா, மார்க் என்ன எழுதுக்க, அதுல எவ்வளவு அக்கறையா இருக்கிறோம். அதை விட நித்தியம் எவ்வளவு முக்கியம். ஆமென். இவ்வளவு விலையேறப்பட்ட ரட்சிப்பை குறித்து கவலைப்படாதனால தண்டனைக்கு எப்படி சொல்லப்பட்டிருக்கு? ரட்சிப்பு குறித்து அல்ல, இம்மைக்காக படிப்பு. இதுலதான் இன்னைக்கு பேரண்ட்ஸ் முக்கியத்துவம் செலுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த உலகத்துல நல்லா இருப்பான், சம்பாத்தியம் பண்ணுவான், சாப்பிடுவான், ஆனா அவன் நரகத்துக்கு போவானே, அதுக்கு யார் பொறுப்பா இருக்கிறது? ஃபர்ஸ்ட் தாய் தாப்பாங்க, ரெண்டாவது போதகர் அவங்க கொண்டு வரணும். ஆனா கொண்டு வரணும் நல்ல நற்போதகத்தை சொல்லுகிற, சத்தியத்தை சொல்லுகிற, வசனத்தை சொல்லுகிற அப்படிப்பட்ட சபைக்கு கொண்டு போனோம். பேரளவுல சும்மா கடமைக்காக போனீங்கன்னா அந்த வேலைக்காக போயிடும். கர்த்தருடைய ஆவியில ஏவப்பட்டு அதை சொல்றேன்னு பார்க்கிறோம். சில கடுமையான சொற்களையும் பரிசுத்த ஆவியானவர் சொல்ல அனுமதிக்கிறார். கையில் ஒருத்தர் அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். சவுண்டே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, இப்படி செய்ததுனால கர்த்தர் என்ன பண்ணாராம்? 2:14 என்ன பண்ணாராம்? இல்ல நீங்க வந்து செபிக்கல, அண்ணால போல பிள்ளையை சர்ச்சுக்கு விடல, நீங்க உங்க ஊர் உலகத்துக்கே விட்டுட்டீங்க, இதனால கர்த்தர் என்ன பண்ணாராம்? வித்து போட்டார். யார் கையில? பகைஞன் கையில, சத்துருக்கு கையில, எதிரின் கையில வித்து போட்டார். அது எப்படி போட்டாருன்னு சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. சங்கீதம் 44:12 வாசிங்க. சங்கீதம் 40.
உம்முடைய ஜனங்களை ஆ, இலவசமாக விற்கிறீர். பாருங்க அவருடைய ஜனத்தை, யார் ஜனத்தை? உம்முடைய ஜனத்தை, அவருடைய ஜனத்தை, அவர் ஜனத்தை எப்படி நீ விற்கிறாராம்? உம்முடைய ஜனங்களை ஆ, இலவசமாக விற்கிறீர். ம். அவர்கள் கிரயத்தினால் உமக்கு லாபம் இல்லையே. இலவசமா வித்து போடுறாராம். ஃப்ரீயா வச்சுக்கோ, அடிமையா வச்சுக்கோ. இந்த அடிமைக்கு நீ பணம் தர வேண்டாம். இப்ப யோசேப்பு விற்கப்பட்டான், எவ்வளவு பணம் கொடுத்தாங்க? 20 வெள்ளிக்காசு வாங்கி ஆண்டவர் எப்படி வித்து போட்டாராம்? கிரயம் இல்ல, இலவசமா வச்சுக்கோ, அடிமையா வச்சுக்கோ. நல்லா வச்சு மாவை கலக்கு, எப்படியாவது என்ன தேடட்டு, அந்த அளவுக்கு வச்சு எட்டு, அப்படியா தேடட்டும். அதுவும் தேடட்டா போயிட்டு போறான் நரகத்துக்கு. கையில ஒருத்தர் அல்லையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். தோத்திரம். அப்போ இன்னொரு வசனம் ஒண்ணு வாசிங்க. ஏசாயா புஸ்தகம் 50வது அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. அதுக்கு பதில் இருக்கு பாருங்க அதுல. கர்த்தர் சொல்லுகிறார், ஆ, நான் உங்கள் தாயை அனுப்பிவிட்ட போது ஆ, அவளுக்கு கொடுத்த தள்ளு சீட்டு எங்கே? ஆ, அல்லது எனக்கு கடன் கொடுத்த எவனுக்கு ம், உங்களை நான் விற்று போட்டேன்? ம், இதோ உங்கள் அக்கிரமங்களின் நிமித்தம் ஆ. நீங்கள் விற்கப்பட்டீர்கள். எதனாலயா? உங்கள் அக்கிரமங்களின் இப்ப அவன் நிமித்தம். சர்ச்சுக்கு வந்தானா என்ன செய்ய மாட்டான்? மீறுதல் பண்ண மாட்டான், அக்கறம் பண்ண மாட்டான், உலகத்துல ஈடுபட மாட்டான், உலக ஆசா பாசங்கள்ல சிக்கி கொள்ள மாட்டான். இவன் என்ன பண்றான்னா, இப்ப கர்த்தர் எதன் நிமித்தம் அந்த சனத்தை வித்து போட்டாராம் இலவசமா? சொல்லுங்க. அக்கிரமம். அந்த அக்கிரமத்தின் நொறுக்கப்பட்டவர். உன் அக்கிரமங்களுக்காக, உன் அக்கிரமங்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டார். ஆமே. அந்த அக்கிரமத்துக்காக நொறுக்கப்பட்டவர். அது பழைய ஏற்பாடு இல்லையா? புதிய ஏற்பாடு அப்படி வருது. ஆனா நமக்குள்ளே அந்த மீறுதல், அந்த கீழ்ப்படியாமை நிமித்தம் கர்த்தர் இலவசமாய் எதிரியின் கையில் விற்று போட்டார். பணம் வாங்கல, 10 பைசா வாங்கல, வித்து போடுறான்னு பாய்க்கும். ஏண்டா ஒரு பொருள் இருக்கு, அந்த வண்டியை நான் என்ன செய்யறேன், அந்த வண்டி மேல கோபம், இதை எடுத்து உடச்சின்னா நொறுக்கி போடு, காயலாங்கடை இலவசமா கொடுங்க. காயலாங்கடைக்காரட்ட எப்படி கொடுக்குறேன்? நம்ம இலவசமா காயலாங்கடை கொடுப்போமா? ஏதாவது சொல்லுங்கம்மா. ஏதாவது துட்டு வாங்கிட்டு தானே கொடுப்போம். ஆண்டவர் சொல்றாரு இலவசமா என்ன செஞ்சாராம்? நான் விற்று போட்டேன்னு எழுதப்பட்டிருக்கு. இங்க ஏன் வித்து போட்டாராம் தெரியுமா? உனக்குள்ளே இருக்கிற மீறுதல், கீழ்ப்படியாமை, அக்கிரமம், இதன் நிமித்தம் அந்த அக்கிரமம் தான் உன்னை எதிரின் கையில் வித்து போட வைத்தது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. 1 ராஜாக்கள் நீங்க பாருங்க 21வது அதிகாரத்துல 17 இருந்து 20 வரை நீங்க படிச்சு பார்த்தா நேரம் பத்தல. அங்க ஆகாப், அங்க நாபோத், ஆகாப் மனைவி யாரு? ஏசபேல். அந்த சம்பவம் இந்த இடத்துல வருதுன்னு பார்க்கிறோம். அப்போ இங்க என்ன செய்யறான்னா, ஆகாப் இஸ்ரவேலின் தேவன், இஸ்ரவேலின் ராஜா, இஸ்ரவேலின் மக்களுக்கு ராஜா. ஆனா ஆகாப் என்ன பண்றான் அப்படின்னா, அக்கிரமத்து மேல அக்கிரம் பண்றான், அநியாயத்து மேல அக்கிரம் பண்றான். நாபோத்து நல்லவன், இவன் கெட்டதை செய்யறான்னு பார்க்கிறோம். நீங்க அந்த வசனத்தை கொஞ்சம் வாசிக்க பார்க்கலாம். 17, 18, 19. கர்த்தருடைய வார்த்தை தீஸ்பியனாகிய எலியாவுக்கு உண்டாயிற்று. அவர், நீ எழுந்து சமாரியாவில் இருக்கிற இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப்பை சந்திக்கும்படி போ. இதோ அவன் நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை சொந்தமாய் எடுத்துக்கொள்ள அங்கே போய் இருக்கிறான். நீ அவனை பார்த்து, நீ கொலை செய்ததும் எடுத்துக்கொண்டதும் இல்லையோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாய்கள் நாபோத்தின் ரத்தத்தை நக்கின ஸ்தலத்திலே உன்னுடைய ரத்தத்தையும் நாய்கள் நக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் சொல் என்றார். அப்பொழுது ஆகாப் எலியாவை நோக்கி, பாருங்க, அப்போது ஆகாப் எலியாவை நோக்கி, என் பகைஞனே. பாருங்க, யார் பகைஞனா? எலியா பகைஞனா? கர்த்தர் பகைஞனா? ஆகாப்புக்கு சரி வாசிங்க. என் பகைஞனே என்னை கண்டுபிடித்தாயா என்றான். அதற்கு அவன், கண்டுபிடித்தேன். கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய நீ உன்னை விற்று போட்டாய். யாருடைய பார்வைக்கு? அப்ப சிதேக்கியா ராஜா கர்த்தருடைய பார்வைக்கு என்ன பண்ணான்? பொல்லாப்பை செய்ய தன்னை பாவத்துக்கு அக்கிரமத்துக்கு என்ன செஞ்சான்? விற்று போட்டான். 25வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். 25. மனைவியாகிய யேசபேல், என்னது
தன் மனைவியாகிய ஏசபேல் தன் மனைவியாகிய ஏசபேல் அந்த இடத்துல ஏன் அது தன்னுன்னு வருது? இப்ப பாருங்க, இவன் இஸ்ரவேலின் ஜீவனுள்ள தேவனை வணங்குறவன். அவ யாரு? பாகால வணங்குறவா. கல்யாணம் கட்டுனா வாசிங்க. தன் மனைவியாகிய ஏசபேல் தூண்டி விட்டபடியே கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய தன்னை வித்து போட்ட ஆகாபை போல ஒருவனும் இல்லை. பிள்ளைய நல்லா வளர்த்து இருளின் பிள்ளைகளோட வெளிச்சத்தின் பிள்ளை சேர்க்க கூடாது. ஆமென், அல்லேலூயா. ஆகாப் வெளிச்சத்தின் பிள்ளை தான், ஆனா ஏசபேல் யாரு? இருளின் பிள்ளை. இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் ஐக்கியம் கிடையாது. ரெண்டையும் இணைச்சா என்ன செஞ்சிடும்? நல்லா கவனிங்க. இருளையும் வெளிச்சமும் இணைய முடியாது. இணைஞ்சிருந்தா ஈஸியா பிரிஞ்சிடும். ஆனா வெளிச்சத்தை வெளிச்சத்தோட சேர்த்தா பிரிக்க முடியுமா? பிரிக்க முடியாது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ ஓனானையும் தவளையும் சேர்த்து வச்சா ஓனா எங்க இழுக்கும்? வேலிக்கு. தவளை தண்ணிக்கு இழுக்குன்னு பாய்க்கிறோம். இதுதான் பாய்க்கிறோம். அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளையோட நீங்க திருமணம் செஞ்சு வச்சீங்கன்னா அந்த பிள்ளை மாமனாருக்கு மாமியாருக்கு மன நோவா இருக்காது, மன மகிழ்ச்சியா இருக்கு. கைகள் ஒருத்தர் அல்லையே சொல்லுங்க. இல்ல பணம் வேணும் பதவி வேணும் அப்படின்னு நீ கெட்டி வச்சியன்னா அவ தூண்டி விடுவா. என்னடி தூண்டி விடுவா? ஏசபேலை போல என்னச்சுவா? உன் அம்மாவை உத, உன் அப்பாவை அப்படி பண்ணி என்னச்சுவா? அவன் அதுக்கு என்ன பண்ணிடுவான்? சாலமோனே விழுந்துட்டான். இவங்களாம் எம்மாத்திரம். அல்லேலூயா. மாட்டிக்கிடாதீங்க. அப்புறம் ஐயோ வந்தாவ அப்படி பண்ணோ. நீங்க சரியா இருந்து பிள்ளையும் சரியான வளர்ப்புல வளர்த்து சரியா பண்ணினீர்கள் என்றால் என்ன செய்வீர்கள்? நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஏசா நிமித்தம் ரெபெக்காள் சொல்லுவா, இந்த உயிர் இருந்து எனத்துக்கு அந்த மருமகள் மன நோவா இருந்தான்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா அவன் இருளின் பிள்ளை எடுத்தான். புரியுதுங்களா? ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதை. அப்ப வாரவா சரியில்லாத வந்தான்னா இவன் அவளுக்கு வித்து போடுவான். அவ என்ன சொல்றாள் அதைத்தான் இவன் கேட்பான். கைகள் ஒருத்தர் அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப சரியா இருக்கணும்னு பாய்க்கிறோம். ஒரு ராஜா இவனே அவ வித்து போட்டான்னு சொல்லப்பட்டிருக்காது. எதுக்கு வித்து போட்டானா? பாவம் செய்ய, அநியாயம் செய்ய, அக்கறம் செய்ய. அதுக்கு தன்னை வித்து போட்டான்னு கர்த்தர் குற்றம் சாட்டுகிறான்னு பாய்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் நம்ம வாழ்க்கையில சிறையிருப்பு? அவனுக்கு தீர்ப்பு வந்துட்டு, நீ பொல்லாப்பு செய்ய, நல்லா கவனிங்க. ஆகாப் ராஜாவே, நீ பொல்லாப்பு செய்ய, அநியாயம் செய்ய, அக்கறம் செய்ய, உன்னை நீ விற்று போட்டபடியினால் நாபோத்து சிந்தின ரத்தத்தை நாய் நக்கின இடத்துல ரத்தம், நாய் நகம் அப்படின்னு தீர்ப்பு வந்தது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சோத்திரம். பாவத்துக்கு வித்து போட்டது போல கர்த்தருக்கு மகிமை செலுத்துறோம். தேவன் நல்லவர், நமக்கு நன்மை செய்வாராக. ரோமர், இந்த ஒரு அதிகாரத்தை சொல்லுங்க, அதை சொல்லி நான் முடிச்சிடுறேன். ரோமாபுரி சபைக்கு பவுல் எழுதும்போது அழகா எழுதுறார். இந்த சத்தியத்தை சொல்லி நான் முடிச்சிருந்தேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாக்கு தத்தத்தின்படி கர்த்தர் உங்களை விடுதலை செய்வார். ஆனா ஏங்கிறத கர்த்தர், இந்த சத்தியத்தை கர்த்தர் சபைக்கு சொல்லுகிறார். ரோமர் 7வது அதிகாரத்துல 14 இருந்து 24 வரை வாசிக்க கேட்கலாமா? ரோமர் 7வது அதிகாரத்துல 14 இருந்து 24 வரை வாசிக்க கேட்கலாம். கட்டாயம் இதை வாசிங்க முழுவதும். இல்லைன்னா முதல்ல 14 வாசிங்க. மேலும் நமக்கு தெரிந்திருக்கிறபடி நியாய பிரமாணம் ஆவிக்குரியதா இருக்கிறது. நானோ பாவத்துக்கு கீழ்ப்படிய விற்கப்பட்டு, பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்துக்குரியவனாய் இருக்கிறேன். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நில்லுங்க, அடுத்த வசனம். இப்ப பாருங்க, பவுல் அழகா எழுதுகிறார் பாய்க்கிறோம். இவர் நியாயப்பிரமாணத்தை குறித்தும் தன்னை குறித்தும் அதுல எழுதுகிறார். இந்த சத்தியம் அப்படிதான் வருகிறது பாய்க்கிறோம். ஸ்தோத்திரம். இப்போ
இவர் என்ன சொல்லுகிறார் அப்படி என்றால், நானோ பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்துக்குரியவனா இருக்கிறேன். அடுத்த வசனம் வாசிங்க. எப்படி எனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை. நான் செய்யற காரியம் எனக்கே சம்மதி இல்லை. ஆமா, எனக்கே பிடிக்கல. நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். நான் செல்போன் பார்க்க கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். நான் செல்போன்ல வரக்கூடியதெல்லாம் பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனா செல்போனை என்னால விட முடியல. வாசிங்க. இப்படி நான் விரும்பாததை செய்கிறதனா இருக்க நியாய பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்கிறேன். 16 ஆதலால் நான் அல்ல எனக்குள் வாசமா இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அது எப்படி எனில், பாருங்க, நில்லுங்க, நல்லா கவனிங்க. இப்ப இந்த இடத்துல வாங்க. இப்ப என்ன சொல்றான்? இப்போ இவர் பவுல் எழுதுறாரு. என்ன எழுதுறாருன்னா, அதாவது நான் நன்மை செய்ய விரும்புறேன். நான் என்ன செய்ய விரும்புறேன்? தூங்குறவங்க அல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். பரவாயில்லையே. நான் நன்மை செய்ய என்ன செய்றேன்? விரும்புறேன். ஆனா என்னால என்ன செய்ய முடியல? நன்மை செய்ய முடியல. காரணம் சொல்றாரு. ஏன் அப்படின்னா, எனக்குள்ளே என்ன இருக்குது? பாவம் இருக்குது. இந்த பாவம் நன்மை செய்யாம என்ன பண்ணிருது? என்னை தடுத்து விடுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஏன் இன்னைக்கு நம்மளால நன்மை செய்ய முடியல? ஆதியாகமம் 4வது அதிகாரத்துல 7வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. நன்மை செய்தா மேன்மை இல்லையோ? காயின் நன்மை செய்தா மேன்மை இல்லையோ? ஆதாம் ஏவாள் பாவம் செய்தார்கள். காயினை பாவத்தில் ஆதாமும் ஏவாளும் பாவத்தில் பிறந்த மனுஷன் யாரு? காயின். பாய்க்கிறோம். அப்ப காயினுக்குள்ள என்ன இருக்குது? பாவம் இருக்குது. அப்போ இவன் நன்மை செய்வானா? அப்ப இவர் சொல்றாரு, எனக்கு நன்மை செய்யணும் நான் விரும்புறேன். ஆனா விரும்பாத நன்மை செய்ய எதை செஞ்சிடற? தீமை செய்யற. ஏன் தீமை செய்யறோம் அப்படின்னா, எனக்குள்ள என்ன இருக்குது? பாவம் இருக்குது. இப்ப பாருங்க, ஸ்தோத்திரம். காயினை பார்த்து கேட்காரு, நீ நன்மை செய்தா மேன்மை இல்லையோ? அப்ப நன்மை நீ செய்யாட்டா என்ன செய்யும்? பாவம் வாசப்படியில இருக்கும். நீங்க பாவமே பண்ண வேண்டாம். நன்மை செய்யாட்டா என்ன இருக்கும்? வாசப்படியில் என்ன இருக்கும்? கர்த்தர் தட்டிட்டு போய்கிட்டே இருப்பார். பாவம் இருக்கும். நன்மை செய்யணும். நன்மை செய்யாட்டா என்ன நான் சொல்றேன்? யாக்கோப்பு 4:17 சொல்கிறது, நன்மை செய்ய திராணி இருக்கும்போது செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் அது என்னதான்? பாவம். அப்ப நன்மை செய்ய ஒரு திராணி எனக்கு இருக்குத செய்யணும். பழைய ஏற்பாடு எடுத்துக்காங்க. தாவீது நாபாலுடைய ஆடுகளுக்கு மதிலா இருந்து பாதுகாத்து நல்லா நன்மை செய்தான். இதை யார் சொல்றா? நாபாலுடைய மேய்ப்பர்கள் சொல்றாங்க. ஆனா நாபால் ஒரு 1000 பேருக்கு விருந்து அளிக்கிறான். 1 சாமுவேல் 25வது அதிகாரத்துல. தாவீது பசியா இருக்கிறான். தாவீது என்ன இருக்கிறான்? பசியா இருக்கிறான். நம்ம அவனுக்கு நன்மை செஞ்சப்பா, அவன் ஆடு மாடெல்லாம் பாதுகாத்தோம். நம்ம அந்த ஆடு மாடை நம்ம திருடல, போய் சொல்லி கொஞ்சம் சாப்பாடு வாங்கிட்டு வாணி தாவீது ஆள் அனுப்புறான். ஆனா நாபால் என்ன செஞ்சான்? தீமை செஞ்சான். ஈசாயின் குமார் யாருன்னு அவனுக்கு நான் நன்மை செய்வனோ? அப்ப நாபாலுக்கு நன்மை செய்ய திராணி இருக்கா இல்லையா? இருக்கு. ஆனா அவன் என்ன செஞ்சிட்டான்? அவன் நன்மைக்கு பதிலாக எனக்கு தீமை செய்யணும். ஏன்? நாபாலுக்கு என்ன இருக்குது? பாவம் இருக்குது. இந்த பாவம் நன்மை செய்யக்கூடிய திராணி இருக்குது. அந்த செய்யாம அவனுக்கு இந்த பாவம் என்ன பண்ணிட்டு? தீமை செஞ்சுட்டு தடுத்தது. அவன் வாரான். ஆனா அவன் வேகமா வாரான். ஆனா அவன் வந்தாலும் காலி பண்ணிருப்பான். ஆனா அதுக்குள்ள என்ன செஞ்சாங்க? மேய்ப்பர்கள் நாபால் மனைவிட்ட சொல்றாங்க, தாவீது நமக்கு மதிலா இருந்து பாதுகாத்தாங்கன்னா, நாபாலோ அவர் தீமையா சீரிட்டாரு, நீங்க போங்கன்னு சொல்றான். அவ போய் அனுப்பிட்டான்னு பாய்க்கிறோம். ஆனா நாபாலுக்குள்ள அந்த நன்மை செய்யாதனால அந்த பாவம் 10 நாளுக்கு அப்புறம் என்ன செஞ்சிட்டான்? செத்து போய். கர்த்தர் நாபாலை வாதித்ததினால் ஏறக்குறைய 10 நாளைக்கு பின்பு அவன் செத்தான். அப்ப ஏன் நன்மை செய்ய முடியல? இருந்துச்சுல, செய்ய முடியல. ஐஸ்வர்யம் லூக்கா 16வது புதிய ஏற்பாட்டுல லாசர் ஐஸ்வர்யம் ரத்தாம்பர ட்ரெஸ், நல்ல மேச்சை ஃபுல்லா இருக்கு. ஆனா அவன் வாசல்ல யார் இருந்தா? ஒரு தரித்திரப்பட்ட ஒரு லாசர் இருந்தான். ஆனா அவன் மேச்சையிலிருந்து கீழே விழுவதே சாப்பிட்றதுக்கு ஆசையா இருந்தான். ஆனா அந்த
அது சில பேர் சொல்லுவாங்க, என்னது எச்ச கையோடு அணிஞ்ச மாட்டாங்க. காக்கா. ஆமா, அந்த மாதிரி ஐஸ்வர்யவன். சரி, 2 பேரும் செத்து போயிட்டான். நீ அவன் பசியா இருக்கும்போது இப்படி கைய கூட உதறலையே, இப்போ தகப்பனே லாசரு தண்ணியில முக்கி அவன் விரல கொண்டு நாக்கில வையினி கேட்க உனக்கு தகுதி இருக்கா? தகுதி இருக்கா? நீ செஞ்சியா? செஞ்சியா? அல்லேலூயா. செய்யாதனால எங்க வந்துட்டா? பாவத்தின் சம்பளம் மரணம். அல்லேலூயா, சோத்திரம். அப்ப ஏன் பவுல் எழுதுறாரு, எதுக்கு என்னால என்கிட்ட நன்மை செய்ய திராணி இருக்குது, நான் செய்யலைன்னா அது உனக்கு பாவம். அல்லேலூயா, சோத்திரம். அப்ப நம்ம என்ன செய்யணும்? நம்ம சபைக்கு வாரம் போறோம், எல்லாம் செய்யறோம். ஒரு சகோதரன் ஒருத்தன் விழுந்துட்டான். விழுந்தா ஏறி மிதிச்சு மிதிச்சு போறக்கூடாது. அது கிறிஸ்தவம் கிடையாது. ஆமென். அவனை என்ன செய்யணும்? அவனை விசாரிக்க கூட கூடாது. என்ன கால் தட்டி விழுந்தியா, மயங்கி விழுந்தெல்லாம் கேட்கக்கூடாது. என்ன செய்யணும்? நல்ல கிறிஸ்தவர்கள் இருந்தா அவனை என்ன செய்யணும்? முதலுதவி செய்யணும். அவனை எழுப்பி தூக்க பார்க்கணும். மேலும் மேலும் மிதிச்சுட்டு போறவன் நல்ல கிறிஸ்தவம் கிடையாது. தூக்க பார்க்கணும். என்ன பார்க்கணும்? ஆனா அந்த உலகம் தூக்காது, நம்மளை போட்டு மிதிக்கத்தான் நினைக்கும். நான் கூட சில பிரச்சனைகள் அப்படிதான் மாட்டி சிக்கி கர்த்தர் தூக்கினாருன்னு பார்க்கிறோம். ஆமே. ஆனா உண்மையான கிறிஸ்தவம் ஒருத்தன் விழுந்துட்டானா அந்த காரணத்தை கேட்க மாட்டான். அவனை தூக்கி எடுத்து அவனை ஆறுதலா பேசி அவனுக்கு என்ன செய்வான்? முடிஞ்ச ஜெபம் பண்ண ஏதாவது ஒன்று பண்ணுவான்னு பார்க்கிறேன். விழுந்துட்டானா போட்டு மிதிச்சுட்டு போறது கிறிஸ்தவம் கிடையாது. ஆமே. நமக்கு என்ன திராணி இருக்கோ அதை நம்ம செய்யணும். நீ செய்யலைன்னா உனக்குள்ள பாவம் இருக்கு, அந்த பாவம் உன்னை பரலோகம் கொண்டு போகாது, பாதாளம் கொண்டு போயிடும். கைகளை ஒருத்தர் அல்லையிலே சொல்லி பாருங்க. எத்தனையோ வருவாங்க, நமக்கு தெரியும் அவங்களுக்கு செபிக்க முடியும், அவங்களுக்கு ஆலோசனை சொல்ல முடியும், அவங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும். விழுந்துட்டான், அவனை போட்டு மிதிக்க கூடாது. கைகளை ஒருத்தர் அல்லையிலே சொல்லுங்க பாருங்க. என்ன செய்யக்கூடாது? மிதிக்க கூடாது. அவனை எழுப்பணும். அவனுக்கு சபை அதுதான் இருக்குன்னு பாய்க்கும். சபையில் இருக்கிறவங்க ஜெபிக்கணும். அவங்கள விழுந்துட்டான், சரி சாப்பிட்டு அப்படின்னு, அது கிறிஸ்தவம் கிடையாது, சபையும் கிடையாது. அப்படிப்பட்டவங்கள தூக்கி நிறுத்தி அவன் கீழே கிடக்கவும் மேலே வரலாம். மேலே கிடக்கவே கர்த்தர் கையில் இருக்கு. கையில் ஒருத்தர் அல்லையிலே சொல்ல பார்க்கலாம். புரியுதுங்களா? அப்போ நன்மை என்ன சொல்லப்பட்ட எனக்குள்ள ஏன் என்னால நன்மை செய்ய முடியல? இயேசு கிறிஸ்து எங்கும் நன்மை செய்கிற சுற்றி தெரிந்தார். ஏன் உங்களால் நன்மை செய்ய முடியல? அவருக்குள்ள பாவம் இல்லை, அவரால் நன்மை செய்ய முடிந்தது. ஆமென். உனக்குள்ள பாவம் இருந்தா நீ விரும்புவா, ஆனா நீ விரும்பாத தீமையை செய்வா. விரும்பாத என்ன செய்வா? தீமையை செய்வான்னு பார்க்கிறோம். அல்லேலூயா. 7:20 வாசிங்க. சோத்திரம். டைம் போகுது. அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல எனக்குள்ளே வாசமா இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அல்லேலூயா. இதை சில பேர் தனக்கு சாதகமா எடுத்துக்கிடுறாங்க. நான் அது சாதகமா எடுத்துக்கொள்ளல. இப்ப பாருங்க, ஒருத்தன் பாவம் செய்யறானா, அவன் என்ன சொல்றானா, இல்ல இந்த பாவத்துக்கு காரணம் சாத்தான், இந்த பாவத்துக்கு காரணம் என் நண்பன், இந்த பாவத்துக்கு காரணம் யாரு? அந்த இடம். அந்த இடத்துக்கே நீ போகணும்? தோத்திரம். நோ, எந்த பாவமும் சாத்தான் உன்னை பாவம் செய்ய உன்னுடைய அனுமதி இல்லாமல் சாத்தானால் உன்னை பாவம் செய்ய வைக்க முடியாது. கைகளை ஒருத்தர் அல்லையில சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப கர்த்தர் ஆதாம் ஏவாளை பார்த்து சொன்னார், அந்த பழத்தை என்ன செய்யாதா? என்னம்மா சொன்னாரு? பழத்தை சாப்பிடாதுன்னு சொன்னார். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அவரு பேர் சாப்பிட்டா செத்துருவீங்கன்னு சொல்லிட்டார். இப்ப சாத்தா வந்து என்ன சொல்றான்? நீங்க சாப்பிட்டா சாப்பிட மாட்டேன். இன்னைக்கு அந்த பிரசங்கத்துக்கு தான் பயங்கர வரவேற்பு. என்னது? சாப்பிட்டா நீங்க என்ன செய்ய மாட்டீங்க? சாப்பிட மாட்டீங்க. இதுதான் பயங்கரமா பாஸ்டா போயிட்டு இருக்கிறது. இப்ப பாருங்க, இந்த பழத்தை ஏவாள் அனுமதி இல்லாம சாத்தான பறிச்சு வாயில ஊட்டி விட்டான். அந்த பழத்தை பறிச்சது யாரு சொல்லுங்க? சாத்தான் வந்தான், பறிச்சான். இந்தா ஏவாள் சாப்பிடு அப்படியே கொடுத்தான். அந்த பழத்தை பறிச்சது யாரு? ஏவாள் அனுமதி கொடுத்தாள். பாவம் செய்ய தன்னை அனுமதித்தாள். சிம்சோன் பாவம் செய்வதற்கு தெலீலாள் மூலம் பாவம் செய்ய அவன் அனுமதி கொடுத்தான். நீங்க தெளிதா வரட்டும், 1000 பேரை கொண்டோம் பூ அப்படின்னா தெலீலா
செதறிடுவா. முடியுமா முடியாதா? சிங்கத்தின் வாயை கிழிச்சு போட்டவன் எத்தனை, அந்த இரும்பு கேட்டு எத்தனை கிலோ, பயங்கர யானையை கொண்டு வச்சது தூக்கி அசால்ட் தூக்கி பேசி அடிச்சுட்டு போறான். அந்த தெளிலான்னு பாவம் எம்மாத்திரம் இப்படி பூனு ஊதுனா அவன் என்ன ஆயிருப்பா. ஆனா அவ விரும்பினாலும் இல்லையோ இவன் விரும்பி போனான்னு சொல்லப்பட்டிருக்கு. இவன் அனுமதி கொடுத்தான், பாவம் செய்தான், சாத்தான்னு உடனே அரெஸ்ட் பண்ணான்னு பாய்க்கிறோம். அதே மாதிரி யோசேப்படுங்க, அந்த போத்திபார் மனைவி என்ன செய்யறா? போத்திபார் மனைவி என்ன செஞ்சா? யோசேப்ப கட்டி போட்டாள், அப்படித்தானே? அவன் என்ன செஞ்சான்? ஓ, இவ்வளவு பெரிய என் தேவனுக்கு விரோதம் அந்த பாவத்தை செய்வது எப்படி? அவன் அனுமதி கொடுக்கல. யோசேப்பு அனுமதி இல்லாமல், இப்ப யோசேப்பு அனுமதி கொடுத்தா அந்த பாவம் நடந்திருக்குமா நடந்திருக்காதா? இவன் அனுமதி கொடுக்கல. சிம்சன் என்ன கொடுத்தான்? அனுமதித்தான். அப்படின்னா பாவம் செய்கிற ஒவ்வொருவரும் உங்க அனுமதி இல்லாம சாத்தானால் பாவம் செய்ய வைக்க முடியாது. சாக்கு போக்கு சொல்லாதா, அப்படியாச்சு இப்படியாச்சு, நோ, சாத்தான் பண்ணிட்டான், நோ. நீ அனுமதி கொடுக்கிறா, நீ விரும்பித்தான். தோத்திரம், அல்லேலூயா. சினிமா தியேட்டருக்கு அவன் விரும்பி போறானா? இல்ல டாஸ்மார்க் கடைக்கு விரும்பி போறானா? பீடி குடிக்க அவன் விரும்பி போறானா? விபச்சாரம் பண்றதுக்கு விரும்பி போறானா? காலை கை பிடிச்சு கட்டி எடுத்துட்டு போறாங்களா? சொல்லுங்கம்மா, சொல்லுங்க ஐயா. விரும்பி பாவம் செய்யறான். தோத்திரம். அப்பனா பீடி குடிக்கிறவன் அவன் அனுமதி இல்லாம பீடி வந்து அவன் வாயில இருக்காது. குடிகாரவன் வாயில அவன் அனுமதி இல்லாம பாட்டல் வந்து இருக்காது. இப்படி ஒவ்வொரு பகுதியிலும் நீங்க பார்ப்பீர்கள் என்றால் உங்க அனுமதி இல்லாமல் சாத்தானால் பாவம் செய்ய வைக்க முடியாது. அல்லேலூயா. அப்போ பாவம் செய்ய உன்னை நீ என்ன பண்றா? வித்து போடுறா. அதத்தான் 7:14 சொல்லுகிறது. ரோமர், பாவத்துக்கு கீழாக நீங்க பாவம் செய்ய உங்களை என்ன செஞ்சீங்க? வித்து போட்டீர்கள். அப்போ கர்த்தர் பார்க்கிறாரு, பகைவனிட்ட சிறையாக இலவசமாய் வித்து போட்டான்னு பார்க்கிறோம். ஆமென், அல்லேலூயா. ஆனாலும் இரக்கமுள்ள தெய்வம் என்ன வாக்கு கொடுக்கிறார்? சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் விடுதலையாவான். அவன் அவமானப்பட்ட அவமானத்துக்கு பதிலாய் நான் கீர்த்தி புகழ்ச்சியுமா வைப்பேன் என்பது கர்த்தருடைய வாக்கு. அல்லேலூயா. ஏசாயா புத்தகம் 52:3 வசனம் வாசிங்க. தோத்திரம். முடிச்சிடுறேன். வாசிங்க, சீக்கிரம் கொஞ்சம் வாசிங்களா. இந்த வசனம் வாசித்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏசாயா புத்தகம் 52:3 கொஞ்சம் வாசிங்க. ஸ்தோத்திரம். விலையின்றி விற்கப்பட்டீர்கள். எப்படி? விலையின்றி விற்கப்பட்டீர்கள், அப்படிதானே? பாவம் செஞ்சுட்டாங்க. கர்த்தர் விலையின்றி பாபிலோன் தேசத்துக்கு ஜனங்களை வித்து போட்டார். விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்டுக் கொள்ளப்படுவீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. ரெண்டாவது ஆண்டவர் சொல்றாரு, நான் விலை இல்லாம உங்களை வித்துட்டேன், ஆனா பணமின்றி உங்களை நான் என்ன செஞ்சுவேன்? மீட்கப்படுவீர்கள். விடல ஆண்டவன் பார்க்கிறோம். நீங்க பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் வித்து போட்டார். ஆனா ஏசாயா 44வது அதிகாரத்தை 28வது வசனத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா, கோரேஸ் பிறப்பதற்கு 200 வருஷத்துக்கு முன்பாகவே கோரேஸ் ஒருத்தன் பிறப்பான். அவன் என் ஜனத்தை இரத்தமின்றி போர் படையின்றி என்ன செய்வான்? பணமின்றி கோரேஸ் என் ஜனத்தை இலவசமாய் விடுதலை ஆக்குவான் என்று ஏசாயாவை கொண்டு ஏசாயா 44:28 கர்த்தர் முன் தீர்க்க தரிசனம் உரைத்தார். ஆமென், அல்லேலூயா. தாயின் கருவில் உருவாகும் முன்னே உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்க தரிசியா கட்டளை. அப்ப தாயின் கருவில் உருவாகும் முன்னே 200 வருஷத்துக்கு முன்னே ஒருத்தனுக்கு பேர் வைக்காரு. அவன் இதெல்லாம் செய்வான்னு சொல்லுகிறவரே உண்மையான தெய்வம், ஜீவன் உள்ள தெய்வம் இயேசு கிறிஸ்து ஒருவரே. அப்படிதானே? நல்லா யோசித்து பாருங்க. கண்ணியின் வயிற்றில் பிறப்பார் என்று 1000 வருஷத்துக்கு முன்பாக சொல்லப்பட்ட வார்த்தை ஒரு மரியாள் கண்ணில் வயிற்றில் இயேசு அவதரித்தார். முன் உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம். அப்படிதான் இந்த வசனமும் சொல்லப்பட்டது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தோத்திரம். விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி. இது பாபிலோன் தேசத்துக்கு சிறையாக்கப்பட்டவர்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை வசனம் என்று பார்க்கிறோம். ஏசாயா 45:1 கொஞ்சம் அதை வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா 45:1
13வது வசனம். கர்த்தராகிய நான் கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின ஆ, கோரேஸ்க்கு முன்பாக ஆ, ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ஆ, ராஜாக்களை இடைக்கட்டுகளை அவிழ்க்கும் ஆ, அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாது இருக்க ஆ, கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் ஆ. அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது. சரி, 13வது வசனம் வாசிங்க. 13வது வசனம் கொஞ்சம். 45. நான் நீதியின்படி அவனை எழுப்பினேன். நான் யாரை எழுப்பினாராம்? கோரேச எழுப்பினாராம். நான் நீதியின்படி அவனை எழுப்பினேன், அவன் வழிகளெல்லாம் செவ்வைப்படுத்துவேன். செவ்வைப்படுத்துவேன். அவன் என் நகரத்தை கட்டி என் நகரத்தை கட்டி. சிறைப்பட்டு போன என்னுடையவர்களை கிரயமில்லாமல். பாருங்க, சிறை யாரு சிறைப்பட்டா? பாபிலோன் தேசத்துக்கு இஸ்ரவேல் சிறைப்பட்டு போனார்கள். நகரம் மண்படாய்ச்சது. அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. சிறைப்பட்டவருடைய என்னுடையவர்களை கிரயம் இல்லாமலும் பரிதானம் இல்லாமலும் விடுதலையாக்குவான் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். கைகளோடு அல்லேலூயா சொல்லுங்க. இதெல்லாம் முன் உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்க. ஆண்டவருடைய வார்த்தையின்படியே எஸ்ரா 1வது அதிகாரத்தை முழுவதும் வீட்டை போய் படிச்சு பாருங்க. அவன் கோரேஸ் எப்படி விடுவிக்கப்பட்டா, கோரேஸ் மூலம் ஜனம் எப்படி விடுவிக்கப்பட்டது, எஸ்ரா நெகேமியா செருபாபேல் மூலம் அவங்க விடுவிக்கப்பட்டு வந்து நகரம் கட்டப்பட்டது, ஆலயம் கட்டப்பட்டது. இந்த கோரேஸ் என்னென்ன பண்ணானுங்கிறது எஸ்ரா 1வது அதிகாரம் 6வது அதிகாரம் 7வது அதிகாரத்தையும் படிச்சு பாருங்க. அதோட விவரம் முழுவதும் அதுல சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. பணமின்றி விற்கப்பட்டீர்கள், ஆமா, சோத்திரம். அல்லேலூயா, சோத்திரம். அல்லேலூயா, கர்த்தருக்கு சோத்திரம். அன்பான தேவ பிள்ளைகளை, அதான் வாக்கு என்ன இருக்கிறது? சிறைப்பட்டவன் தீவிரமாய் விடுவிக்கப்படுவான். அவன் வெக்கத்தை அனுபவித்த கீர்த்தி புகழ்ச்சியுமா நான் நினைச்சுவேன். செப்பனியா 3:20 படி நான் ஆக்குவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை செலுத்துற தேவன் நல்லவர். அல்லேலூயா, 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 சோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஒன்று பேதுரு, அதாவது சொல்லப்பட்டிருக்கிறது, அழகாக சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. 1 கொரிந்தியர் 6:20 என்ன எழுதப்பட்டிருக்கு கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். கொஞ்சம் இது சொல்லி அப்படியே செபத்துக்கு நேராக கடந்து சொல்ல கர்த்தர் உதவி செய்வாராக. இல்ல 1 கொரிந்தியர் 6:20, 1 கொரிந்தியர் 7:23 கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 6:20, 1 கொரிந்தியர் 7:23. கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள். நம்ம எல்லாம் கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு? கிரயத்துக்கு கொல்லப்பட்டு. போதும் நம்மள கர்த்தர் கிரயம் கொடுத்து வாங்கிட்டார். ஆமென். கிரயம் இல்லாம விற்கப்பட்டோம். இப்ப இயேசு எப்படி கிரயம் கொடுத்தார்? 1 பேதுரு 1வது அதிகாரம் 18-19. வெள்ளினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் கர்த்தர் ஏதோ கிரயமா செலுத்தினாராம். அவர் விலையேற பெற்ற ரத்தத்தால